ஒரு ஆணுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ப்ரிவிலேஜ், உன் காஸ்ட்டுக்கு கிடைக்கக்கூடிய ப்ரிவிலேஜ், அது நீ ஒரு மைக்ரேட் ஆகி ஒரு இடத்துக்கு வரும்போது உனக்கு கிடைக்காது. ஆனால் நான் ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன், இந்த மாதிரி தொடை தெரியுது, ஆனால் அந்த தொடையை யாரும் குறுன்னு பார்க்கல அப்படிங்கிறது எனக்கு ஒரு பயங்கரமான விஷயமா இருக்குது. ஐ வுட் ஹைலி ரெக்கமெண்ட் திஸ் புக். இது வந்து பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன் இன் டெஹரானால ஒரு லவ் ரிலேஷன்ஷிப் வந்து எவ்வளோ பெரிய மேஜர் டர்ன் எடுக்குது. ஜாப்பனீஸ் இன்வேஷன் ஆஃப் கொரியாவில் நடந்த விஷயங்கள், அதனால ஒரு ஃபேமிலியே அவங்களுடைய 3rd generation வரைக்குமே ஹவு இட் சேஞ்சஸ் த பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் பீப்புள். இட் ஸ்டார்ட்ஸ் வித் மர்டர் ஆஃப் 2 lovers அண்ட் தென் அவங்க யார் கொன்னாங்கன்னு ஒரு பக்கம் போகும். பட் அதுக்கு நடுவில் யூ கெட் டு அண்டர்ஸ்டாண்ட் a lot about the Indian community and Pakistani community, though they have left India and Pakistan, how they continue to have their belief system. காமிக் புக்ஸ், அதாவது ட்ராயிங்லாம் இருக்கிற இமேஜஸ்லாம் இருக்கிற புக்ஸ் வந்து இட்ஸ் ஒன்லி ஃபார் குட்டி பசங்க, குட்டி குழந்தைங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா யூஆர் அப்சல்யூட்லி ராங். இஃப் நீங்கள் புக் ஷோவில் முன்னாடியே பார்த்துருந்தீங்க அப்படின்னா வி ஆல்ரெடி ஹேட் ஒரு காமிக் புக், ஆனால் அதை விட ரொம்ப பொலிட்டிக்கலான ஒரு காமிக் புக்கை நான் பார்த்ததே கிடையாது. இட் வாஸ் அன் ஆட்டோபயோகிராஃபி. ஸோ ஈரானில் இருந்து பிறந்து வளர்ந்த ஒரு பெண், அவங்களுடைய சைல்ட்ஹுட், அதுக்கப்புறம் அடல்ட்ஹுட், அப்புறம் கம்மிங் ஆஃப் ஏஜ், இது எல்லாமே வந்து எப்படி பொலிட்டிக்கலி அந்த ஒரு லேண்ட்ஸ்கேப் அவங்கள எந்த அளவுக்கு அவங்க பர்சனல் லைஃப்பை மாற்றுது அப்படின்னு சொல்லி ஒரு புக் நம்ம படிச்சிருந்தோம். ஐ வில் ஷோ யூ. இது வந்து இந்த பெர்சபோலிஸ் அப்படின்னு சொல்லி இந்த புக்கு, இஃப் யூ கேன் ஆக்சுவலி லுக் அட் இட். ஸோ இந்த பெர்சபோலிஸில் வந்து இது எல்லாமே எப்படி இருந்ததுன்னா ஃபுல்லாகவே இப்படி தாங்க இருக்கும். நம்ம சின்ன வயசுலலாம் படிச்சிருப்போம்ல காமிக் புக்ஸ், அந்த மாதிரி தான் இந்த பிக்சர்ஸ்க்கு தான் ஃபுல்லாகவே இருக்கும். பட் இதில் என்ன ப்ளஸ் இருந்ததுன்னா, இவ்வளோ பொலிட்டிக்கலான ஒரு விஷயத்த, இவ்வளோ டிஸ்டர்பிங்கான விஷயத்த ஒரு சட்டில் ஃபார்மில் கொடுக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி தான் இந்த புக்கில் படிக்கும்போது இருந்துச்சு. இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லணும்னா, லெட்ஸே நம்ம ஸ்டாண்டப் காமெடி பார்க்குறோம், இட்ஸ் ஹைலி ஹியூமரஸ் அப்படின்னு நம்ம பார்க்குறோம், பட் இட்ஸ் ஆல்சோ ஹைலி பொலிட்டிக்கல். அண்ட் அந்த மாதிரியான ஸ்டாண்டப் காமெடியன்ஸ் ஒரு பொலிட்டிக்கல் கமெண்ட் கொடுக்கும்போது என்டையர் நேஷன் நோட்டிசஸ். ஸோ ஒரு பக்கம் அது கவர்மெண்ட்டுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னாலுமே, ரூலர்ஸ்க்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னாலுமே, பப்ளிக்கோடைய கலெக்டிவ் ஒப்பீனியன் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு we can also watch stand-up comedy and also look for the laughter. ஸோ எங்கே மக்கள் சிரிக்கிறாங்க, இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஸ்டாண்டப் காமெடியன் பெர்ஃபார்மிங் சம்திங், இல்லைனா அவங்க சொல்கிறத தாண்டி அவங்க என்ன வேணாலும் சொல்லலாம், ஆனால் அதுக்கு நம்ம கூட்டமாக குரூப்பாக சிரிக்கிறோம் அப்படின்னா இட் இஸ் அ கலெக்டிவ் ஒப்பீனியன். ஹவெவர் அன்கம்ஃபர்டபுள் இட் இஸ் ஸ்டில் பீப்புளோடைய ஒப்பீனியன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஸோ பெர்சபோலிஸ் வந்து எனக்கு அந்த மாதிரியான ஒரு ஃபீல் தான் கொடுத்தது. மர்ஜான் சத்ராப்பி அப்படிங்கிறவங்க எழுதியிருப்பாங்க. இதுக்கப்புறம் இந்த புக்கு படித்ததுக்கப்புறமா ஐ வாஸ் லுக்கிங் ஃபார்வர்ட், இதே மாதிரி காமிக் புக்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு நான் வந்து ரொம்ப தேடினேன். ஐ திங்க் ஒரு புக் எனக்கு நான் படிக்கிறதுக்காக வாங்கினேன், விச் ஐ டென்ட் ரீட். அப்பு பெண்ணும் நம்மளுடைய பெருமாள் முருகன் அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு புக் எழுதியிருப்பாங்க. ஸோ இட் இஸ் அ காமிக் புக், ஆனால் அந்த புக்கு வந்து நான் படிக்கலை. ஐ ஸ்டில் ஹேவ் இட். படித்ததுக்கப்புறம் சொல்கிறேன். பட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற புக் எப்படின்னா, கரண்ட்லி உலகத்தில் இருக்கிற பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறதுனால நமக்கு தெரிஞ்சவங்களே வந்து துபாயோ இல்லை வந்து வேறு ஏதாவது நாட்டில் இருக்காங்க அப்படின்னா நமக்கு உள்ளூர லைட்டாக ஒரு பயம் இருக்கா, தே சேஃப் அப்படிங்கிற ஒரு கொஷன் நமக்கு இருக்குது. அண்ட் திஸ் மைட் ஈவன் இன்ஃப்ளூயன்ஸ் அவங்களுடைய கெரியர் டெசிஷன்ஸ், அவங்களுடைய ஃபேமிலி டெசிஷன்ஸ். நமக்கு இங்கேருந்து பார்க்கும்போது ஒரு ஜியோ பாலிட்டிக்ஸ் அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட் வரைக்கும் நியூஸ், ஆனால் கேஸ் விலை ஏறும்போது இட் இஸ் நாட் இன் நியூஸ் எனிமோர், இட் இஸ் அஃபெக்டிங் அஸ். ஸோ ஒரு சில விஷயங்கள் நம்மளை டைரெக்டாக அஃபெக்ட் பண்ணும்போது தான் அது உலகளவில் இருக்கிற பிரச்சனை நம்ம உள்ளூர் பிரச்சனை தான், நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிற பிரச்சனையும் கூட தான் அப்படின்னு நம்ம நோட்டீஸ் பண்ணோம். ஸோ கரெக்ட் டைத்தில் நான் இந்த புக்கையும் எடுத்திருக்கேன்னு நினைக்கிறேன். இது அப்சல்யூட் ஜாஃபர், ரிட்டன் பை சாரநாத் பானர்ஜி. ஸோ இந்த புக்குமே நான் முன்னாடி சொன்ன மாதிரி இட்ஸ் அ காமிக் புக். ஏன்னா இந்த புக்கில் வரக்கூடிய 2 கேரக்டர்ஸ், லெட்ஸ் இந்த மெயின் கேரக்டர் அப்படிங்கிறது வந்து பிரிகு அப்படிங்கிற அந்த ஒரு கேரக்டர் தான் கதை ஆரம்பிக்குது. ஸோ பிரிகு அப்படிங்கிற ஒரு பையன் இந்தியாவில் இருக்கான். ஸோ இந்த பையனுடைய என்டையர் சைல்ட்ஹுட் இஸ் ஷேப்ட் இன் டெல்லி. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஊரில் வளர்ந்துட்டு இருக்கும்போது ஹீ மீட்ஸ் அ கேர்ள், ஓகே, அண்ட் அந்த பொண்ணு இஸ் ஃப்ரம் பாகிஸ்தான். ஆக்சுவலி அவங்க வந்து சிகாகோவிலேருந்து வந்திருப்பாங்க, பட் ஷீ இஸ் அ பாகிஸ்தானி. ஸோ இவங்களை மீட் பண்ணும்போது தீஸ் 2 people they fall in love. இந்தியா அண்ட் பாகிஸ்தான் ஃபால்ஸ் இன் லவ், பார்டர் தாண்டின ஒரு காதல். ஸோ இந்த காதல் ஒரு பாயிண்டில் கல்யாணமாக மாறுது. இந்த கல்யாணம் அண்ட் இந்த ரிலேஷன்ஷிப், இது 2க்கும் ஜியோ பாலிட்டிக்ஸ்னால ஏற்படக்கூடிய தாக்கம் என்னவா இருக்குது. லைக் ஹி சேஸ் there is a point where உலகத்தில் அங்கே நடக்கிற இந்தியா பாகிஸ்தான் பற்றி நம்ம பார்க்குற நியூஸ் இருக்கு இல்லையா, அந்த நியூஸ் வந்து ஒரு பாயிண்டில் நம்ம ரிலேஷன்ஷிப்பை அஃபெக்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு
நம்மளோட பார்ட்னரை அஃபெக்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு பர்சனலாக மாறும்போது ஹவு டஸ் இட் ஃபீல் அப்படிங்கிற மாதிரி தான் போகும். ஏன்னா இப்போ ஒருவேளை அந்த பாகிஸ்தான் உமன் அவங்க வந்து கல்யாணம் பண்ணி ஷி வில் கம் டு இந்தியா, ஷி வில் ஸ்டே வித் ஹிம், பிரிகோடு தான் இருப்பாங்க. ஸோ அப்படி அவங்க பிரிகோடு இருக்கும்போது அவங்க ஒருவேளை இந்தியா விட்டு எங்கேயாவது வெளியில் போகணும் அப்படின்னா ஷீ ஹேஸ் டு சீக் பர்மிஷன் ஃப்ரம் தி கவர்மெண்ட். ஏன்னா ஷீ இஸ் அ பாகிஸ்தானி பேசிக்லி. ஸோ அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா அவங்களோட கெரியர்லாம் ஷிகாகோவில் இருந்தது. ஷீ ஹேஸ் அவங்களுக்குன்னு ஒரு ஸ்பேஸ், அவங்களுக்குன்னு ஒரு டெவலப்மெண்ட் நடந்திருக்கு லைஃப்பில் கெரியர் சம்மந்தமாக. ஆனால் இப்போ இஃப் ஷி ஹேஸ் டு ரீட்டைன் அ கெரியர் அப்படின்னா, இஃப் ஷி வாண்ட்ஸ் டு மூவ் அவுட் ஆஃப் இந்தியானா ஷி கேன் நாட் மூவ் வித்தவுட் த பர்மிஷன் ஆஃப் தி இந்தியன் கவர்மெண்ட். ஸோ அதுக்குன்னு ஒரு ஆஃபீஸ் இருக்குது. அந்த ஆஃபீஸில் போய் அவங்க ரெகுலராக ஒரு வேலை வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அப்படி போக முடியும். நூரி அப்படின்னு சொல்கிறாங்க, நோ அப்ஜெக்ஷன் ஆன் ரிட்டர்னிங் டு இந்தியா. ஐ திங்க் தட் இஸ் த டேர்ம். ஸோ அந்த நூரி பாஸ் நீங்கள் வச்சுருந்தா தான் யூ கேன் கோ அண்ட் கம். அண்ட் அதுவுமே குறிப்பிட்ட டேஸ் தான் அலவுடு, வருஷத்தில் ஒரு தடவை தான் அலவுடு. ஸோ அந்த ஒரு தடவை would she go to Pakistan or would she go to anywhere in the world? So இந்த மாதிரியான questions வருது. But what I really liked about the story is when ஒரு பாயிண்டில் இவங்களால இந்தியாலையும் they can't be like really happy because anyways அவங்களுடைய ஹோமை அவங்க வந்து விட்டுட்டு வந்திருக்காங்க, அது பாகிஸ்தானி உமன். அண்ட் அவங்களோட கெரியரும் இந்த இடத்துல இதனால பாஸ் ஆகி நிற்கிது. ஸோ ஷீ இஸ் நாட் ஏபிள் டு பி ஹாப்பி ஹியர். ஸோ ஒரு பாயிண்டில் அவங்க முடிவு பண்ணி அவங்களுக்கு ஒரு ஸ்காலர்ஷிப் கிடைக்கும்போது தீஸ் டூ பீப்புள் தே மூவ் டு ஜெர்மனி. 2 பேர் பக்கத்து வீட்டில் தாங்க இருக்கோம். ஆனால் நம்ம வீட்டில், என் வீட்டில் நான் நிம்மதியாக இல்லை, உன்னாலையும் என் வீட்டில் நிம்மதியாக இருக்க முடியாது. பக்கத்து வீட்டில் உன்னால் இருக்க முடியாது, ஏன்னா நீ இப்போ ஏன் ஒய்ஃப் ஆகிட்ட. ஸோ நம்ம 2 பேர் வீடு பக்கத்தில் தான் இருக்குது. பட் நம்மளோட வீட்டில் சந்தோஷமாக இருக்க முடியாது. அப்படிங்கிறதுனால we are moving out of our countries. ஸோ 2 பேரும் இங்கேருந்து மூவ் ஆகி யூரோப் போயிடுறாங்க. யூரோப்பில் தே ஸ்டார்ட் ஆஃப் அண்ட் அங்கே வந்து அவங்களுடைய ஃபேமிலி கொஞ்சம் கொஞ்சமாக வளருது. ஸோ அந்த பாயிண்டில் ஹீ வுட் ஹவ் ரிட்டன் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, ஃபைட்டிங் அகேன்ஸ்ட் த பியூரோக்ரஸி, ஃபைட்டிங் அகேன்ஸ்ட் த கவர்மெண்ட் லாஸ், ஃபைட்டிங் அகேன்ஸ்ட் நிறைய லிமிட்டேஷன்ஸ் தட் தே ஹேட் இஸ் த கப்பிள் ஹூ இஸ் பின் லைக் ஒரு ஹிந்து அண்ட் முஸ்லிம், இந்தியன் அண்ட் பாகிஸ்தானி அப்படின்னு இருக்கும்போது இந்த ஃபைட்லாம் பெருசாக இருந்ததுனால எங்களுக்குள்ளே இருந்த டிஃப்ரென்சஸ் நாங்கள் பெருசாக நோட் பண்ணலை. பட் வென் வி மூவ் டு தி யூரோப், வென் வி மூவ் டு ஜெர்மனி, அங்கே போனதுக்கப்புறமா இப்போ நாங்கள் ஃபைட் பண்ணுறதுக்கான விஷயங்களெல்லாம் கம்மியாயிடுச்சு. நவ் த ஃபைட் வாஸ் வித்இன் அஸ், இட் வாஸ் இன்சைட் த ஹவுஸ் அண்ட் ஹவு தட் அஃபெக்ட்ஸ் த ரிலேஷன்ஷிப். அதுதான் வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே நடக்கும். ஸோ இது வந்து ஒரு செமி ஆட்டோபயோகிராஃபி ரிட்டன் பை சாரநாத். இது வந்து 7 years அவர் எழுதியிருக்காரு. அண்ட் இன்ஃபேக்ட் ஹி சேஸ் வெறும் வேர்ட்ஸை மட்டும் எழுதக்கூடிய புக்ஸை விட இந்த மாதிரி இமேஜஸோடு சேர்ந்து வேர்ட்ஸோடு எழுதுறது வந்து இட்ஸ் மச் மோர் டிஃபிகல்ட். ஏன்னா நான் அந்த இடத்துல கம்மி வேர்ட்ஸ் தான் யூஸ் பண்ண முடியும். அந்த இமேஜ் ஒரு பாதி வேலையை செய்யணும், அந்த குறிப்பிட்ட வேர்ட்ஸ் மட்டும் மீதி வேலையை செய்யணும். இட் இஸ் நாட் வெரி ஈஸி அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஒரு 7 years ஆகுமா இந்த புக்கை நான் வந்து படித்து முடிக்கிறதுக்கு இட் டுக் ஒன்லி லைக் 2 hours மேக்ஸிமம். 2 hours to 3 hours தான் எனக்கு தெரிஞ்சு நான் எடுத்துருப்பேன். ஏன்னா ஒரு நாள் இந்த புக்கை நான் படித்து முடிச்சிட்டேன். ஸோ இப்படி ஒரு காமிக் புக்கை வந்து நம்ம படிக்கிறதுக்கு டைம் கம்மியாக தான் தேவைப்படுது. பட் இதே புக்கை வந்து நம்ம எழுதணும் அப்படின்னா ஒருத்தர் எழுதுறதுக்கு 7 வருஷம் ஆயிருக்கு. ஓகே. அண்ட் அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, நான் வந்து இது ஜஸ்ட் ஒரு மைக்ரேஷன் சம்மந்தமான ஒரு புக்காக எழுதணும்னு ஆசைப்படல, வேறு மைக்ரேஷன் அஃபெக்ட்ஸ் மீ அந்த மாதிரி எனக்கு எழுதணும்னு ஆசைப்படல. இன்ஃபேக்ட் இந்த இடத்துல இந்த புக்கில் வந்து தெர் வில் பி அ கான்வர்சேஷன். ஒரு பாயிண்டில் ஒரு உமன் இருப்பாங்க, ஷீ இஸ் ஆல்சோ அன் இந்தியன். ஸோ அவங்களும் இதே மாதிரி மைக்ரேட் ஆகி போயிருப்பாங்க. இவர் சொல்வார், எனக்கு இந்த மைக்ரேஷன் வந்து ரொம்ப ரொம்ப வயலண்ட்டாக இருந்தது. இட் ஹேஸ் நாட் பின் ஈஸி ஆன் மீ. ஏன்னா எனக்கு பிடிச்ச ஒரு ஊர்லேருந்து பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன்ஸ்னால பல கண்டிஷன்ஸ்னால ஹேட் டு மூவ் அவுட் அப்படிங்கும்போது ஐ ரியலி மிஸ் தட் பிளேஸ். அந்த பிளேஸ் அவ்வளோ சூப்பரானா நமக்கு தெரியாது. என்னுடைய மெமரி ஆஃப் தட் பிளேஸ் வந்து ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது. இட்ஸ் மோர் லைக் ரிலேஷன்ஷிப். ஓகே, லெட்ஸ் சே ஒரு பியூட்டிஃபுல்லான ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்கீங்க, இல்லை டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்கீங்க. அந்த ரிலேஷன்ஷிப் முடியும் போது யூ ஜஸ்ட் டோன்ட் ரிமெம்பர் த டாக்ஸிசிட்டி ஆஃப் த ரிலேஷன்ஷிப், யூ ஆல்சோ ரிமெம்பர் த குட் திங்ஸ் அபவுட் த ரிலேஷன்ஷிப். அண்ட் சம்டைம்ஸ் நம்ம மைண்ட் என்ன பண்ணணும், அதெல்லாம் எடிட் பண்ணிவிடும். அந்த டாக்ஸிசிட்டிலாம் எடிட் பண்ணிட்டு எவ்வளோ நல்லா இருந்துச்சு அந்த காலத்தில், சே இட் வாஸ் அ டைம் இன் மை லைஃப், அந்த மாதிரி நமக்கு ஃபீல் பண்ணுவோம்ல. ஸோ அந்த மாதிரி தான் அவர் சொல்லியிருப்பாரு. ஸோ அப்படி நான் வந்து என்னோடய ஊரை மிஸ் பண்ணுறேன், என்னோடய சிட்டியை மிஸ் பண்ணுறேன். நான் என்ன தான் இங்கே பெர்லினில் இருந்தாலுமே ஐ ஸ்டில் மிஸ் த டெல்லி தட் ஐ வாஸ் பார்ன், லைக் ஐ க்ரூ அப் வித். ஸோ இதெல்லாம் அவர் வந்து சொல்லிகிட்ருப்பார். அப்போ அந்த பொண்ணு சொல்வா, நீ ஏன் தெரியுமா உனக்கு இந்த மைக்ரேஷன் ரொம்ப ஹர்ட்ஃபுல்லாக இருக்குது? ஏன்னா இந்தியா மாதிரியான ஒரு சமூகத்தில் ஒரு ஆணுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ப்ரிவிலேஜ், உன் காஸ்ட்டுக்கு கிடைக்கக்கூடிய ப்ரிவிலேஜ், அது நீ ஒரு மைக்ரேட் ஆகி ஒரு இடத்துக்கு வரும்போது உனக்கு கிடைக்காது. ஸோ உனக்கு அது ரொம்ப வைலண்ட்டாக இருக்கா? நான் ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன் தெரியலையோ, இந்த மாதிரி தொடை தெரியுது, ஆனால் அந்த தொடையை யாரும் குறுன்னு பார்க்கல.
அப்படிங்கிறது எனக்கு ஒரு பயங்கரமான விஷயமா இருக்குது. ஸோ மைக்ரேஷன் எனக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஸோ இட் டிஃபர்ஸ் ஃப்ரம் பர்சன் டு பர்சன் டிபெண்டிங் ஆன் தேர் ஜெண்டர், ப்ராபப்ளி ஒரு ரேஸ் ஒரு காஸ்ட் நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்களேன். லெட்ஸே நம்ம இங்கேருந்து போகிறோம், ஒரு ரொம்ப லோவர் காஸ்ட்டாக இருக்கும், இந்த ஊரில் வந்து பயங்கரமான ட்ரீட்மெண்ட் நமக்கு வந்து ரொம்ப நம்ம ஏலினேட் பண்ணி வைக்கிறாங்க. வி ஆர் ஜட்ஜ்ட் பேஸ்ட் ஆன் ஆர் காஸ்ட் இல்லை ஜெண்டர்னு வச்சுக்கோங்களேன். கோயிங் டு அ பிளேஸ் வேர் வி ஆர் நாட் பீங் ஜட்ஜ்ட் பேஸ்ட் ஆன் தேட், அது நமக்கு வந்து பியூட்டிஃபுல்லான விஷயமா இல்லை அது ரொம்ப நமக்கு நெகட்டிவான விஷயமா இருக்கும்? அஃப்கோர்ஸ் இதுதான் என் வீடு. பட் என் வீட்டில் என்னை ரொம்ப டிஸ்கிரிமினேட் பண்ணுறாங்க, என் வீட்டில் என்னை துவம்சம் பண்ணுறாங்க அப்படின்னா ப்ராபப்ளி மூவிங் அவுட் ஆஃப் த ஹவுஸ் ஈவன் தோ ஹவு ஃபெமிலியர் இட் வாஸ், அதுலேருந்து மூவ் ஆகி போகிறது வந்து ஒரு இடத்துல நமக்கு லிபரேஷனாக தானே இருக்கும். இட் won't be like violent. ஸோ இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை இந்த புக் வந்து டிஸ்கஸ் பண்ணுது. இட் டாக்ஸ் அபவுட் ரிலேஷன்ஷிப், இட் டாக்ஸ் அபவுட் மைக்ரேஷன், இட் டாக்ஸ் அபவுட் இந்தியா பாகிஸ்தான் ஜியோ பாலிட்டிக்ஸ், இது எல்லாமே ஆனால் த்ரூ காமிக்ஸ். ஸோ ஐ வுட் ஹைலி ரெக்கமெண்ட் திஸ் புக். ஒருவேளை நீங்கள் வந்து ரீடிங் ஹேபிட்டில் கொஞ்சம் ஸ்லோ ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதை கியர் அப் பண்ணுறதுக்கு ப்ராப்ளி திஸ் புக் மைட் ஹெல்ப். ஏன்னா இந்த புக்கை நீங்கள் ஒரு தடவை படிக்கும்போது யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் சம்திங், செகண்ட் டைம் வில் அண்டர்ஸ்டாண்ட் சம்திங் எல்ஸ். ஏன்னா ஃபஸ்ட் பேஜ்லேருந்து லாஸ்ட் பேஜுக்கு தேர் ஆர் கனெக்ஷன்ஸ். அதை நம்ம திரும்ப படிக்கும்போது தான் இட் கெட்ஸ் ரிவீல். எனக்குமே நெக்ஸ்ட் டைம் படிக்கும்போது என்னென்ன புரியும் தெரியல. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஓப்பனிங்கில் வந்து தெர் வாஸ் திஸ் ஒரு ஃப்ளைட்டில் வந்து நிறையா இந்த மாதிரி கண்டெய்னர்ஸில் ஏதோ ஒன்று வருது அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்களா. அந்த கண்டெய்னரில் என்ன வருது அப்படின்னு பார்த்தா இந்த லாஸ்ட் மைக்ரண்ட் அப்படின்னு சொல்லி இந்த சீட்டாவை வந்து காமிச்சிருப்பாங்க. ஓகே, ஸோ ஹியர் இட் இஸ். ஸோ இந்த சீட்டாவை அவங்க காமிச்சிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த சீட்டாவை நம்ம பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் டைம் நமக்கு போது புரியாது, ஓகே சீட்டா ஏதோ வந்திருக்குன்னு. ஆனால் அந்த சீட்டா அதோடைய வாழக்கூடிய இடம் இருக்கும் இல்லையா, அதோடைய ஹேபிட்டட் அதுலேருந்து எடுத்து கொண்டு போய் வேறு இடத்துல போடுறாங்க. அது அந்த சீட்டாக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ ஆக்சுவலி அதுதான் இந்த ஜிஸ்ட் ஆஃப் த புக்கே. ஸோ இதில் வந்து இந்த பிரிகுக்கு வந்து அப்படி தான் இருக்குது, பிகாஸ் ஹீ இஸ் பார்ன் இன் அ பிளேஸ். ஆனால் டியூ டு வேரியஸ் ரீசன்ஸ் அந்த சீட்டாவுமே மைக்ரேட் ஆகி ஒரு இடத்துக்கு வந்து தோ இட் இஸ் நாட் அ வாலண்டியர் டெசிஷன் ஃப்ரம் த சீட்டா சைட். ஒருவேளை அதோடைய ஹேபிட்டட்ல டேஞ்சர்ஸ் இருக்கலாம் பிகாஸ் ஆஃப் ஹியூமன் பீயிங்ஸ். ஸோ அதனால அந்த சீட்டா லாஸ்ட்டாக இருக்கக்கூடாது, அது எக்ஸ்டிங்க்ட் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக அதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கிறதுக்காக கூட இந்த மைக்ரேஷன் நடக்கலாம். பட் ஹவு இட் ஃபீல்ஸ் டு த சீட்டா இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட், ரைட்? ஏன்னா சீட்டா இஸ் நாட் கோயிங் டு திங்க் நான் தான் லாஸ்ட்டாக இருக்க போகிறேன், எனக்கு அப்புறம் யாருமே இருக்க போகிறது இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் சீட்டா இஸ் நாட் கோயிங் டு திங்க். ஸோ நமக்கு இதுலேருந்து டெடியூஸ் பண்ணுறதுக்கே அவ்வளோ விஷயங்கள் இருக்கும். நடுவில் ஹீ ஸ்பீக்ஸ், அவர் வந்து நிறைய மெட்டஃபர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறது. யூஸ்வலி மெட்டஃபர்ஸ் நமக்கு எப்படி இருக்கும், அவங்க ஒரு புதிய விஷயத்த சொல்லுவாங்க, அதை வந்து நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லுவாங்க. அப்படி தானே மெட்டஃபர் இருக்கும். லைக் வந்து அவங்க சத்தமாக பேசினாங்க, அது வந்து ஒரு பாம் திடீர்னு நடுராத்திரி விழுந்த என்ன சவுண்ட் இருக்கும் அந்தளவுக்கு இருந்துச்சு அப்படின்னு நமக்கு யோசிச்சு பார்க்குற மாதிரி வச்சுருப்பாங்கல்ல. இதில் அவர் என்ன பண்ணியிருப்பார்னா, இவரோட சுச்சுவேஷன் நமக்கு புரியும், ஆனால் இவர் யூஸ் பண்ணுற அந்த மெட்டஃபர் இருக்குல்ல, அது வந்து வேற ஒரு ஃபேக்டாக இருக்கும் என்டையர்லி. ஒரு ஃபால்கனுங்கிற பேர்ட் பற்றி எழுதியிருப்பார், சீட்டா இருக்குது, ரக்கூன் இருக்குது. ஸோ நிறைய அனிமல்ஸை யூஸ் பண்ணி அவருடைய லைஃப் சுச்சுவேஷனை வந்து அவர் காமிக்கிறதுக்கு வந்து எஃபர்ட் போட்டிருக்காரு. அண்ட் இட் ஹஸ் பின் பியூட்டிஃபுல்லி ரிட்டன், பியூட்டிஃபுல்லி ட்ரான். ஸோ அதனால் ஐ வுட் ஹைலி ரெக்கமெண்ட் அப்சல்யூட் ஜாஃபர் பை சாரநாத் பானர்ஜி. ஸோ இந்த புக் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த புக்கு நீங்கள் வாங்கி படிக்கிறதுக்கான லிங்க் வந்து கீழே இருக்குது. திஸ் இஸ் ஒன் சச் புக். பட் இதையும் தாண்டி ஐ வுட் ஆல்சோ ரெக்கமெண்ட் பெர்சிபோலிஸ். நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் மர்ஜான் சத்ராபி அவங்க எழுதியிருப்பாங்க. ஸோ அதனால் ஐ ரெக்கமெண்ட் திஸ். ரெண்டுமே வந்து காமிக். அதுக்கப்புறம் வந்து தி ஸ்டேஷ்னரி ஷாப் ஆஃப் டெஹரான். இது வந்து பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன் இன் டெஹரானால ஒரு லவ் ரிலேஷன்ஷிப் வந்து எவ்வளோ பெரிய மேஜர் டர்ன் எடுக்குது. அண்ட் இஃப் யூ லவ் ரொமான்ஸ் அண்ட் மெலன்கலியும் பிடிக்கும் அப்படின்னா இந்த புக் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்டேஷ்னரி ஷாப் ஆஃப் டெஹரான் பை மர்ஜான் கம்லி. அண்ட் தென் இந்த புக் வந்து நான் இப்போ செகண்ட் டைம் படிச்சுட்ருக்கேன். பச்சிங்கோ அப்படின்னு சொல்லிட்டு மின் ஜின் லீ அவங்க வந்து எழுதியிருப்பாங்க. இவங்களுடைய நெக்ஸ்ட் புக்கும் வந்திருக்கு. பட் லெட்ஸ் ஃபோக்கஸ் ஆன் திஸ் புக். ஸோ இது வந்து எப்படின்னா, இட் இஸ் அ ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த கொரியன்ஸ் who had to move out of Korea, so who had to go to Japan to survive. ஆனால் ஜாப்பனீஸ் will always look down on the Koreans. அண்ட் அவங்க கொரியன்ஸை ட்ரீட் பண்ண விதம் அது எல்லாமே ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்த ஒரு டைம். ஸோ இது வந்து இட் ஸ்டார்ட்ஸ் ஜஸ்ட் பிஃபோர் செகண்ட் வேர்ல்டு வார். அதுக்கப்புறம் செகண்ட் வேர்ல்டு வார் முடிஞ்சு இன்னும் பல வருஷங்கள் கழித்து தான் இந்த கதை முடியும். இட் இஸ் a very wonderful read. அண்ட் மேப்ஸ் ஃபார் லாஸ்ட் லவ்வர்ஸ், இது வந்து இந்தியாவிலேருந்தும் ஒரு ஃபேமிலி போயிருப்பாங்க, பாகிஸ்தான்லேருந்தும் ஒரு ஃபேமிலி போயிருப்பாங்க. தே வில் பி ஆல் லிவிங் இன் லண்டன்.
யூகே. லண்டனுக்கு போயுமே இந்த பர்டிகுலர் கம்யூனிட்டி இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்தியன்ஸ் அண்ட் பாகிஸ்தானிஸ் இவங்க தான் இருப்பாங்க. அண்ட் அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கான்ஃப்ளிக்ட் இங்கே இந்தியா பாகிஸ்தான் பார்டர் மாதிரி அங்கே இருக்கிற கான்ஃப்ளிக்ட் அதை வச்சு ஒரு ரிலேஷன்ஷிப்பை இது பண்ணியிருப்பாங்க. இட் ஸ்டார்ட்ஸ் வித் மர்டர் ஆஃப் அ கப்பிள். ஸோ கைஸ், இதெல்லாம் தான் புக் ரெக்கமெண்டேஷன்ஸ். இதில் இருக்க நீங்கள் எந்த புக்கை நீங்கள் வாங்கி படிக்கணும் அப்படின்னா அதுக்கான லிங்க்ஸ் கீழே இருக்குது. அண்ட் மற்ற புக்ஸோடைய வீடியோஸ் அதுவும் வந்து லிங்க் கீழே இருக்குது. இது தவிர வேறு என்ன சொல்லணும்னு நினச்சதேன். நான் எவ்வளோ பேசின விஷயங்கள்லாம் பாட்காஸ்ட் தான் கேட்கணும் அப்படின்னா த புக் ஷோடைய பாட்காஸ்ட் நீங்கள் எல்லா ஆடியோ ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம்ஸ்லையும் கேட்கலாம். ஸோ அதில் கேளுங்க. அண்ட் இதில் இருக்கிற ஏதாவது புக் நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருந்தீங்க அப்படின்னா ப்ளீஸ் டு கமெண்ட் பிலோ ஹவ் மச் டிட் யூ லைக் இட். இதெல்லாம் வந்து எனக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே. அண்ட் ஆல்சோ வி பிளானிங் டு மீட் நேரில். என்ன சந்திக்கலாமா கீழே ஆமான்னு சொல்லுங்கள். சென்னையில் தான் ஓகே இப்போதைக்கு. ஸோ சென்னையில் இருக்கீங்க, இஃப் யூ ரியலி வாண்ட் டு மீட் மீ கீழே கமெண்ட் பண்ணுங்கள், லெட்ஸ் மீட் அப்படின்னு. I'll tell you the plan. Bye-bye.